நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால நேர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை நான் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சர்வீஸு? 9 மணிக்கு. அதனால் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணதை பேசணுன்னா 2.5 hour ஆயிரும். ஸோ அதனால் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற நேரத்துக்குள்ளாடி ரொம்ப பேசினா அதிக பிரசங்கி ஆயிடுவேன். ஸோ அதனால் ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. காலையில் கூட்டம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் கொஞ்ச நாளாகவே என்ன ஒரு பாட்டு ரொம்ப உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணினேன்னா, என்னுடைய மீட்டிங்கில் நான் அந்த பாட்டை ரெகுலராக பாடி எங்கே போனாலும் அந்த பாட்டோடு தான் மெசேஜ் ஆரம்பிக்கிறது வழக்கமாக இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த பாட்டை பாடுறேன். தம்பி, நான் என்ன கார்டில் வாசித்தாலும் நீ வாசிச்சிடணும். 6-8ன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரிஞ்ச கார்டெல்லாம் சுடுகாடு மட்டும்தான். ஸோ வேறு எந்த கார்டும் தெரியாது. ஆனால் நான் பாடினேன்னா ஆண்டவர் இறங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுங்க, இல்லைன்னா திரும்ப கற்றுக்கோங்க. 5 நிமிஷத்தில் அந்த பாட்டை முடித்து நான் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்கிறேன். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நம் பாடுவோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. அல்லேலூயா. ஏன்டா பீட்டை கண்டுபிடிக்கல? இன்னும் 6-8ன்னு சொன்னல. வாசிக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறான் போல. கர்த்தர் நல்லவர். அதனால் இன்னும் ஒரு தடவை கூட அந்த பாட்டை பாடுவோம். ஸோ இது பீட்டு போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் கேட்க. ஸோ அதனால் கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஆமாம், பேடாத வாசி. கர்த்தர் நல்லவர். பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கூட சேர்ந்து பாடுங்களேன். என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கை தட்டுங்க, நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. விட்டுருங்க. நாளைக்கு இந்த பாட்டுக்கு யார் இருப்பீங்களோ தெரியல. காலையில் வருவேன், ஒழுங்காக வாசிச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம், என் அழகான பாட்டை கொலை பண்ணுறாங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. சீக்கிரமாக வாசிக்க கற்றுக்குவாங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. சரி, போகட்டும். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இந்த பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போன வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று இருந்து 4 மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ பண்ணும்போது எதை எந்த டைமில் கொடுக்கறதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மெசேஜை நாளைக்கு காலையில் தான் கொடுக்கணும்னு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை நாளைக்குன்னு சொல்கிறது ஸ்பெஷலாக ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா. அது நாளைக்கு காலையில் டெலிவரி ஆகும்னு நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி 8:30க்குள்ளாடி முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேவனுக்கும் அருமையான அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆமேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம், எல்லாருக்கும் பழக்கமான வசனம்தான். அவனுடைய 19வது வசனத்தை யாராவது ஒரு நபர் சத்தத்தை உயர்த்தி வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த முழு வசனத்தையும் நான் பேசணும்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுல இருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த வார்த்தையை வைத்து தான் இந்த நல்ல நாளில உங்களோடு இதயம் திறந்து நான் சில காரியத்தை பேசலான்னு விரும்புகிறேன். அது என்ன வார்த்தையை எடுத்துக்கலான்னு தெரியுமா? நான் வனாந்தரத்துல வழியையும் என்று அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த வசனத்தோடைய நடு பகுதியில் அது ஒளிஞ்சு இருக்கிறதுனால அதை மட்டும் நான் எடுத்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். நல்ல ஆமைன்னு சொல்லுங்களேன். நல்ல ஆமைன்னு சொல்லுங்களேன். நீ உற்சாகமாக இருந்தால் காலையில் மாறிக்கல வார்த்தை சலார் 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 சலார்னு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு மெசேஜுக்கு வேண்டாம், இப்படி ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க, வனாந்தரத்தில் வழி என்று பேச விரும்புகிறேன். ஆமைன்னு சொல்லுங்களேன். எதுல வழியா? எதுல வழியா? வனாந்தரத்துல தான் தேவன் வழியை நமக்கு காண்பிப்பாராம். ஆமைன்னு சொல்லுங்களேன். உலகத்துல பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்றது எது? சகாரா பாலைவனம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்? ஆண்டவர் இல்லாத இருதயம் தாங்க உலகத்திலேயே பெரிய பாலைவனம். அங்க நீரூற்றே உண்டாகாது. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் யார் கூடையெல்லாம் இருக்கிறாரோ அது வனாந்தரமா இருந்தாலும் அங்கே தேவன் நமக்காக வழிகளை ஏற்படுத்துவார். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆமா,
நறுக்கு நறுக்குன்னு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கட 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 கடன்னு நான் சொல்றேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஆமென். 3 பேர் 3 வசனங்களை சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஒரு நபர் மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். இனி ஒரு நபர் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. இனி ஒருத்தர் ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நபர் மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனமும், இனி ஒரு நபர் மார்க்கு 1:13 இனி ஒருவர் ஆதியாகமம் 16:7 வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க. சரி. அல்லேலூயா. ஆமாம், நான் உல்டாவா வாசிச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவார். நான் எப்போதெல்லாம் ஆவியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேனோ அப்போதெல்லாம் வார்த்தை நான் பேச மாட்டேன், அவர் என் கூட இருந்து பேசிகிட்டே இருப்பார். ஆமைன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. இந்த 3 வசனங்களிலேயும் 3 விதமான காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று என்ன தெரியுமா? வனாந்தரத்திற்கு வசனம் சொல்லுது, ஆவியானவராலே அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்படும்படி என்ன செய்யப்பட்டார்? சொல்லுங்க. அப்போ நம்மளை ஆண்டவர் சில நேரத்தில் வனாந்தரத்திலே என்ன செய்வார்? என்ன பண்ணுவார்? சோதிப்பார். 2வது சொல்லப்பட்டிருக்கு மார்க்கு 1:13 அவர் சாத்தானாலே சோதிக்கப்படும்படி எங்க கொண்டு போகப்பட்டார்? எங்க கொண்டு போகப்பட்டார்? அப்ப சாத்தானாலையும் நம்ம எங்க போவோம்? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு வனாந்தரம் தான் ஃபுல் மெசேஜ். கர்த்தர் கிரியை செய்வாராக. 3வது ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஆகார் எங்க போகப்பட்டா? அப்போ நம்ம செஞ்ச தப்புனால கூட நம்ம எங்க போவோம்? எங்க போவோம்? இந்த 3ஐயும் வச்சுதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பிறகு பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவர் எங்கே கொண்டு போகப்படுகிறார்? சரி. ஆனால் மத்தேயு எழுதும் போதும் மார்க்கு எழுதும் போதும் லூக்கா எழுதும் போதும் இது வித்தியாசமாக சொல்றாங்க. அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புகிறேன். காதை திறந்து கண்ணை நல்லா திறந்து கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமீன் சொல்லுங்களேன். முதலாவது, தேவன் நம்மளை அவர் ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சில நேரங்களில் சோதனைகளை இல்லாவிட்டால் சில உபத்திரவங்களை பிசாசு தருகிறது அல்ல. சில நேரத்தில் நம்மளை யார் கொண்டு போவா? சொல்லுங்க, ஆவியானவரே கொண்டு போவார். ஆமீன் சொல்லுங்களேன். பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்மை வனாந்தரத்திற்கு கொண்டு போனது பிசாசு அல்ல. நம்மை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது நாமாய் போகவில்லை. நம்மை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது யாரு? சொல்லுங்க, யாரு? யாரு? அந்த வசனம் அப்படிதானே இருக்குது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே. அப்போ சில நேரத்தில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் வனாந்தரத்துக்கு போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் உங்களை அழிப்பதற்காக அல்ல, வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதற்காகத்தான் உங்களுக்கு வனாந்தரத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய இருக்கு, எவ்வளோ பேசுவேன்னு தெரியல. கர்த்தர் கிரியை செய்வார். அப்போ தேவன் நம்மளை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்னா 2 விஷயத்தை சொல்லி தருவார். எத்தனை விஷயத்தை? என்ன விஷயத்தை? நம்பர் 1, தேவன் நம்மளை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்னா என்ன சொல்லி தருவார்னு வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 144:1.
சீக்கிரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு, என் கண்மலையாகிய கர்த்தருக்கு. அப்போ ஆண்டவர் நம்மளை வனாந்தரத்தில் நடத்துவார்னா முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? படிப்பிப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? அப்போ ஆண்டவர் நம்மளை நிறைய நேரத்தில் வனாந்தரத்தில் கொண்டு போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை உடைக்கிறதும் அங்கேதான், நம்மை உருவாக்குகிறதும் அங்கேதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் எங்க உடையிறானோ அங்கேயே தான் தேவன் அவனை உருவாக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீ வனாந்தரத்துல தான் உடைஞ்சுக்கிட்டு இருக்கனா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ உடைஞ்சதை எல்லாரும் பார்த்தா நீ உருவாக்குகிறத அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் அதற்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் நம்மளை வனாந்தரத்தில் நடத்துவார்னா முதல்ல என்ன பண்ணுவாருங்க? சொல்லுங்க, என் கூட நல்லா பேசுங்க. என்ன செய்வார்? படிப்பிப்பார். படிக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எது? சொல்லுங்கப்பா. நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? நாங்கள் மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லைன்னு சொல்றீங்களா? ஏமா படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க. என்னது? மேக்ஸா? சரி, ஓகே, ஃபைன். நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், படிக்கும்போது கணக்கு ஒழுங்கா கணக்கு ஒழுங்கா வராது. ஆனால் பைபிளில் ஒரு கணக்கு இருக்குது. என்ன தெரியுமா? ஆண்டவர் 5 அப்பமும் அப்போ 5 2 எத்தனை? அதுதான் தோத்து போயிட்டீங்க. 14. கணக்க படிங்கப்பா. 5 2 எவ்வளோ? 10. அவர் பார்வையில் 5 என்பது 5000, 2 என்பது கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும் 7000. அல்லேலூயா. இப்போ 5 2 அவர் பார்வை, உங்க பார்வையில் 7ன்னா அவர் பார்வையில் எத்தனை? அவர் பார்க்கிற மாதிரி நாம் பார்த்தால் கண்டிப்பா கணக்கில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே கூட நம்ம பாஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்ல வர்றது? கர்த்தர் கிரியை செய்வாராக. இப்போ எனக்கு நல்ல நாள்லேயே படிப்பு வராது. என்ன வராது? என்ன வராது? சொல்லுவாங்களே, சுட்டு போட்டாலும் நீ எல்லாம் மாடு மேய்க்க தான். ஆமாம், இப்படியெல்லாம் எனக்கு நிறைய அடமொழியெல்லாம் நிறைய பேர் தந்தார்கள். அவர்களை நினைத்து நான் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாம் சுந்தரம் ஐயா இருக்காங்கல்ல, அந்த ஐயா நல்லா படித்த ஒரு தேவ மனுஷன். அந்த ஐயாவை கொண்டு அவங்க அப்பா ஊழியத்திற்கு வர முன்னாடி என்ன பண்ணினாராம்? கணக்கு பேங்கில் போய் வேலைக்காக அவங்க அப்பா சேர்த்து விட்டாராம். யாரை? அந்த ஐயாவை. அப்போ அந்த ஐயா கிட்ட போய் இந்த ஐயா படிச்சிருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சான், அவன் சொன்னான், அந்த பேங்கில் உள்ள மேனேஜர் சொன்னாராம், எப்பா இந்த கணக்கை நீ போட்டுட்டு வான்னு சொன்னாராம். யார்கிட்ட? அவர்கிட்ட. இவர் போய் இவருக்கு தெரிஞ்ச திறமையில் போய் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாராம். போட்டு பார்த்ததுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் அந்த மேனேஜர்கிட்ட கொடுக்குறாராம். அவர் சொல்கிறாராம், நீ போட்டிருக்கிற கணக்கே சொல்லுங்க தப்பு அப்படின்னு சொன்னாராம். திரும்பவும் ஒரு முறை என்ன பண்ணினாராம், 2வது முறை போய் கணக்கை போட்டாராம். கணக்கு போட்ட போய் காட்டின போது திரும்பவும் சொன்னாராம் அது என்னது தப்புன்னு. திரும்பவும் இவர் பொறுமையாக இழந்து போய் திரும்பவும் போய் கணக்கை போய் போட்ட போது திரும்பவும் தப்பாக வந்துச்சான். அப்போ இவர் அப்செட்டோட வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த உடனே அப்பாக்காரர் கேட்டாராம், ஏன் இப்படி உடஞ்சி போய் இருக்கிற அப்படின்னு. நான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த கணக்கை ஒழுங்கா. அப்போ அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொன்னாராம், அந்த கணக்கில் நான் ஃபெயிலியராக இருப்பேன், ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்களை என் பிரசங்கத்தின் மூலம் கர்த்தர் விடுதலை ஆக்கினார்னு. ஆமைன்னு சொல்லுங்களேன். மேக்ஸ் கணக்கில் தோக்கலாம், தப்பு இல்லை.
ஆனால் வாழ்க்கை என்கிற கணக்கில் நீ தான் பாஸ் ஆகணும். ஏன்னா அவர் உனக்கு உண்மையிலேயே படிப்பிப்பார், ஆனால் நீ பாஸ் ஆகிருவ. ஆமைன்னு சொல்லுங்களேன். சரி, இப்போ அவர் கதை போட்டு இப்போ என் கதைக்கு வர்றேன். என்ன நல்ல நாள்லேயே எனக்கு படிப்பு, நான் படித்ததெல்லாம் பிறந்தது திருநெல்வேலியாக இருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் கேரளானால எனக்கு படிப்பு நல்ல நாள்லேயே என்ன செய்யாது. சொல்லுங்கங்க, என்னை பற்றி தான் பேசுகிறேன், சந்தோஷமாக கேளுங்க. எனக்கு படிப்பு என்ன செய்யாது, வராது. அப்போ அங்கே ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி. எனக்கு ஹிந்தி என்னது என்கிட்ட எல்லாம் எவனாவது வந்து துமாரானா நாம் சாகேன்னு கேட்டால் நான் சலிக்காமல் சொல்லுவேன், தூக்கு போட்டு சாகேன்னு. எனக்கு அதுக்கு மேலே தெரியாது. ஆமாம், எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தைரியமாக அவன்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், ஏன்னா அவன் பேரை தான் கேட்குறான்னு எனக்கு தெரியும். லாஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, கம்பம் பள்ளத்தாக்கில் நிறைய மாடு மேயுது, ரெண்டும் ஒரே கலராக இருக்கிறதுனால எது மேயுதுன்னே என்ன சொன்ன அப்படி 32 பல்லும் தெரியுது. அப்போ நீ வந்து மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லியாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த காலத்தில் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, காப்பி அடிக்கிறதுல மன்னன். யாரு? எவன் என்ன பேசினாலோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று பார்த்தனா புக்கில் உள்ளது ஏறாது, அவன் காட்டுறது டப்புன்னு என்ன செய்யும், மண்டையில் ஏறும். எனக்கு கணக்கு பாருங்க. லாஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பசங்களுக்கு எங்கள் ஊரில் பொரி உருண்டை கிடைக்கும். என்னது சாப்பிட்ருக்கீங்களா? அந்த பொரி உருண்டையை வாங்கி கொடுத்துட்டு, டே எனக்கு எக்ஸாமில் என்ன செய்யுங்க காட்டுங்கன்னு. எங்கள் அப்பா தெளிவாக சொல்லிட்டாரு, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா லைவ் வேற போகுது. ஆண்டவரே, இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, நான் இவனுவளுக்கு பொரி உருண்டையை வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய் ஹாலில் போய் உக்காந்தாச்சு. பிரதர், நான் வேற யாரையும் சொல்லலை, என்ன சொல்கிறேன். போய் உக்காந்தாச்சு. அங்கே போய் பேர் எழுதியாச்சு, நம்பர் எழுதியாச்சு, எல்லாம் எழுதியாச்சு. போய் பேப்பரை வச்சுட்டு இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறேன். 20 நிமிஷம் ஆச்சு. இந்த பொரி உருண்டை வாங்கினானு பாருங்க பைத்தியங்க. இந்த இவனும் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, படுத்து எழுதுறான். மிஸ்ஸுன்னு கூப்பிட்ற, மிஸ்ஸு திரும்பி பார்க்குதுடா, நீ யாரையாடா அங்கே விழிச்ச, சிரி நல்லா சிரி. அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு கடைசி வரையும் இவனும் என்ன செய்யலை, எனக்குள்ள ஒரு வல்லமும் வந்துச்சு பாரு. லாஸ்ட் 10 நிமிஷத்தில் என்னாச்சு தெரியுமா, கொஸ்டின் பேப்பரை அப்படி தலைகீழ கேள்விக்குறியோட எழுதி வச்சுட்டேன். எதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப பாதிப்பாயிரும். கொஸ்டின் பேப்பர் அப்படி எழுதி வச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து, என்ன மாதிரி ஜோம் பண்ணுறவங்க யாரும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஜெபம் பண்ண உட்காரும் போது என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆண்டவரே என் பேப்பரை திருத்தும் போது அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடணும் ஆண்டவரே, என் பேப்பரை திருத்தும் போது அவன் கண்ணில் ஏதாவது விழுந்துடணும் ஆண்டவரே, என் பேப்பரை திருத்தும் போது ஆண்டவரே பொண்டாட்டிக்காரி ஃபோன் அடித்து மூளை குழம்பி போயிடணும் ஆண்டவரே. இப்படி எல்லாம் ஒரே ஜெபம். எதுக்கு? ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட்டு என்னாச்சு தெரியுமா பிரதர், ரிசல்ட் டைமில் வந்தாச்சு. இப்போ அந்த பொரி உருண்டை பார்ட்டிகள்லாம் கூட வருது. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா என்ன தேடாத, நான் வந்து அப்படியே வண்டி ஏறி எங்கே போயிடுறேன், கம்பம் பள்ளத்தாக்குக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் போயாச்சு. அங்கே போய் பார்த்தா இந்த 2 பொரி உருண்டைகளும் போயிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து ரொம்ப சைலண்டாக நிற்கிறானுவேன். அப்பமே தெரிஞ்சிச்சு நம்ம கதை போச்சு அப்படின்னு. சரி, நம்ம எதுக்குமே சலிச்சதில்லை, இதுக்கு ஏன்டா சலிக்கிறோம்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணேன்னு தெரியுமாங்க, ரிசல்ட்டில் போய் இப்படி பார்க்குறேன். பார்க்கும்போது ஹிந்திக்கு எத்தனை தெரியுமா, 100க்கு எத்தனை மார்க்கு பாஸு? நீங்கள் சொன்னால் நம்புவீர்களான்னு தெரியாது, 100க்கு 48ஓட நான் பாஸ் ஆகிட்டேன். அந்த 2 பேரும் இன்னைக்கும் ஃபெயில் ஆகி எழுதிட்டு இருக்கானுவேன். எனக்கு தெரியலை, நான் கணக்கிலே புலி அல்ல, நான் ஹிந்தியில் புலி இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல வரேன் தெரியுமா, எனக்கு ஹிந்தி தெரியாது தான், ஆனால் நான் பீகார் தேசத்துக்கு போகும்போது நிறைய ஹிந்தியை படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. என்ன பாடுறேன் பார்க்கிறீங்களா, பிரேம் கருங்கா அவர் சியாதா ஆராதனா
करता रहूंगा पूरे मनु से आराधना, पूरे पलू से प्रेम करूंगा, आराधना आराधना ஆராதனா ஆராதனா. நல்லா இருக்கா? இது எப்படி பாடுனேன்னு தெரியுமா? இதை நான் படித்ததுனால் வந்ததல்ல, அவர் எனக்கு சொல்லி தந்தார். ஆமைன்னு சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தேவன் உங்களுக்கு படிப்பித்து தரும்போது நீங்கள் அதை சரியா என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க சொல்லுங்க. அதை படிக்கலைன்னா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் பேசுறத எக்ஸாமில் கூட நீ ஃபெயில் ஆயிரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் லைஃப்பில் மட்டும் நீ ஃபெயில் ஆயிடக்கூடாது. ஏன்னா அவர் படிப்பிச்சு தருகிற ஒவ்வொன்றையும் நான் படித்ததுனால தான் கல்லூரியில் பாஸ் ஆக முடியலைனாலும் வாழ்க்கையில் பாஸ் ஆனதுனால இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறான், அண்ணா நான் +2 முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கணும்னு. அவன் எக்ஸாமில் எழுதிட்டு வந்து கேட்குறான், நான் பாஸ் ஆயிடுவேன். நான் ஏன் தெரியுமா நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்? அவர் படிப்பித்து தரும்போது நீங்களும் நான் என்ன செஞ்சிடணும்? வனாந்தரத்தில் பைபிளில் எழுதியிருக்கு பாருங்க, அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஓ, கல்விமானி நாவை அவர் எனக்கு இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி அவர் கல்விமானி நாவை எனக்கு என்ன செஞ்சாரு? தந்தார்னு. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீங்க வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு படிப்பித்து தருகிறத நீங்க படிப்பிக்கணும், நீங்க கத்துக்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிளில் யாருன்னு நான் பார்த்தா, எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7:22 வாசிங்க. அந்த வசனத்தை சூப்பரா எழுதியிருக்கு பாருங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் என்ன ஆனா? வல்லவனானான். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், மோசே 40 வருஷம் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த எகிப்தினுடைய எல்லா காரியத்தையும் தேவன் அவரை படிக்க வைத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். யாரு படிக்க வச்சா? தேவன் படிக்க வைத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுக்கு படிப்பே வரல, இல்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு ஞானமே இல்லைன்னு சொன்னேன்னு வையேன், மோசேக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் நீ போகிற வனாந்தரத்துல உனக்கு கற்று தந்தார்னா உனக்கு யுத்தத்துல தோல்வி வராது, ஜெய மாத்திரம்தான் வரும். ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை படிப்பிப்பா. அடுத்து சொல்றேன், வாசிங்க. சங்கீதம் 18:34 வாசிங்க. தேவன் வனாந்தரத்தில் நடத்தும் போது நமக்கு என்ன செய்வார்னு? வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அப்ப தேவன் நம்மளை வனாந்தரத்தில் நடத்தும் போது முதல்ல படிப்பிப்பார், ரெண்டாவது சொல்லுங்க என்ன பண்ணுவார்? சொல்லுங்க, என்னது? பழக்க வைப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, தொட்டில் பழக்கம் 5ல் விளையாதது, இப்படி எல்லாம் டைலாக் விடுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், சின்ன வயசுல இருந்து நீ பழகுகிற பழக்கம்தான் உன்னை வெற்றி பாதைக்கு நேராய் நடத்தும். ஆமீன் சொல்லுங்களேன். மோசையை 40 வருஷம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாலும் 40 வருஷம் அடுத்து எங்க நடத்தினாருங்க? வனாந்தரத்தில் நடத்தினார். எதுக்கு தெரியுமா? பழக்க வைக்கிறார். வனாந்தரத்தில் பழக்க வைத்தார் மோசைய. ஆடு ஒரு ஆடை பார்த்து சொல்லுவான் இங்க வான்னு சொன்னா அது எங்க போகும்? அங்கமாக்க போகும். ஆனா இந்த ஆடுகளின் சத்தம் எப்படி இருக்கு, இந்த வனாந்தரம் எப்படி இருக்குன்னெல்லாம் வனாந்தரத்துல தேவன் அவனை பழக்க வைத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன பண்ணனாரு? வனாந்தரத்துல தேவன் முதல்ல படிப்பிப்பார், ரெண்டாவது என்ன பண்ணுவார்? சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? சின்ன வயசுலயே உங்க பிள்ளைகளை என்ன பண்ணணும் தெரியுமா? பழக்க வைக்கணும். எதுக்கு தெரியுமா? சர்ச்சுக்கு போகிறதுக்கும் நம்மளே லேட்டா வருவோம், பின்ன நம்ம பிள்ளைங்களை என்னத்த சொல்றது? ஆமா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரமா மைக்க தந்திருப்பாரு.
ஆமாம், நம்ம பழக்க வைக்கிற பழக்கம். இங்கே பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அஜித்தோ விஜயோ இல்லாட்டி வேற யாரோ ஹீரோ இல்லை. தேவ பிள்ளைகளை என்கிட்ட கவுன்சிலிங் வந்த ஒரு பிள்ளையை பற்றி சொல்லுகிறேன். ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியுமா? திடீர்னு அப்படி நின்றுட்டு என் முன்னாடியே அவங்க அப்பாக்காரனை போய் அடிக்க போகிறான். டேய் ஏன்டா ஏன் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் கையை பிடிக்கிறேன். இந்த ஆளால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு. எந்த ஆளால்? யாரால? அப்பாவால. நான் அவனை பிடிக்கிறேன் அண்ணன், எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அந்த ஆளை நான் கொன்னு போட்டா என் ஆத்திரம் அடங்காதுன்னு நான் அவனை கூப்பிட்டு வச்சு அவரை வெளியே அனுப்பிட்டு கேட்டேன், என்னடா ஆச்சு, இவ்வளவு வெறியில் அலைகிற, அவரை அடிக்கிற மாதிரி, அப்பாவை அடித்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு வார்த்தை, இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். எங்கள் அப்பாவால் தான் என் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. என்னன்னு கேட்டேன். அண்ணா, சின்ன வயசில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக அடிப்பாங்க. அடிக்கிறதையெல்லாம் நான் சின்ன பையனாக அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது பார்த்து 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 என் கண்ணுக்குள்ளே ஏறி, என் காதுக்குள்ளே ஏறி, என் இருதயத்துக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஒரு காலகட்டத்தில் நான் நல்லா படித்து 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னா ஐடியில். அங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் அப்பா டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவார் தெரியுமா? தண்ணியை போட்டுட்டு என் பொண்டாட்டியை, எங்கள் அம்மாவை அடிப்பாங்க. அப்போ எனக்கும் என்னாச்சு தெரியுமாண்ணா, உள்ளுக்குள்ளேயே ரோல் மாடலாக எங்கள் அப்பா இருந்ததுனால இன்னைக்கு நான் குடிச்சிட்டு என் பொண்டாட்டியை நான் அடிக்கிறேன். எங்கள் அப்பாக்காரன் கேட்குறான், எதுக்கு என் மகளை நீ அடிக்கிற, எதுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை அடிக்கிறேன்னு. அப்போ அவன் சொன்னானா, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த வார்த்தை. சின்ன வயசுலேயே நீ எனக்கு ஒழுங்காக சில காரியத்தை சொல்லி தந்திருந்தா இன்னைக்கு நான் இப்படி, என் படிப்பு என்ன, என்னுடைய அழகு என்ன, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன். ஆனால் இவ்வளவு முரணனா மாறி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் அப்பா தான்னு சொல்லி பயங்கரமாக ஊண்டிங் பண்ணுறான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதுதான் அவர்கள் வளர்ந்ததுக்கு பிறகும் வரும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே முழங்காலில் நிற்கிறதுக்கு கற்றுக்கொடு. ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருப்பான் தெரியுமா? கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்ல அப்பா கிடையாது. கேட்டதையெல்லாம் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கி கொடுக்கறது நல்ல அப்பா கிடையாது. அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் நல்ல தகப்பனுடைய அடையாளம். ஆமீன் சொல்லுங்களேன். இவன் பழகின பழக்கத்தினால அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நீயாவது இனி உங்கள் பிள்ளைய நல்லா வளர்றா, அதனால் நீ இதிலேருந்து வான்னு அவட்ட மணிக்கணக்காக பேசி அப்பாவையும் மகனையும் ஒப்புரவாக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக போனாங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது? இங்கே ஒரே பக்தி தான், வெளியில் போனால் ஒரே சீரியலும் ஒரே சினிமா சாங்கும். நீ பழகிற பழக்கம் இன்னைக்கு வேண்டாம், உனக்கு நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு அம்மா பெருமையாக சொல்லுதுமா, எனக்கு அந்த டைமில் வந்துச்சு கோபம். நாங்கள் போன வாரத்தில் ஃபேமிலியாக கோட்டு படத்துக்கு போனோம். என்ன படத்துக்கு? யார்கிட்ட? என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு. நான் சொன்னேன், நீ அங்கே போவ, உனக்கு பரலோகத்துக்கு சீட்டு கிடையாது. நீ இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? தியேட்டருக்கு போனோன்னா ஃபேமிலியாக, அதான் சந்தோஷமாக இருக்க சொல்ல. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ தியேட்டருக்கா போகணும்? அன்ட்டு கம்யூனியனில் வேற நிற்கிது. நான் சொன்னேன், நீ சென்ட்ரல் பாஸ்டர்கிட்ட சொல்லு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு, நான் உனக்கு கம்யூனியன் என்ன செய்ய மாட்டேன். எப்போ தெரியுமா? அன்னைக்கு அந்நிய தேசத்தில் உன் பாடல்களை பாடுவது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாவே சொல்லிச்சு, போன வாரத்தில் நான் தெரியாமல் தேட்டருக்கு போயிட்டேயான்னு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பழகுற பழக்கம். வனாந்தரத்தில் நீ ஒழுங்கா பழகுனா உன்னை பார்த்து சொல்ல வரேன், நீ இந்த வனாந்தரத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா ஆமீன் சொல்லிருங்களேன். ஆண்டவர் நம்மளை பழக்க வைப்பாரா? ஆமீன் சொல்லுங்களேன்.
நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்ல வரேன், தாவீது நிறைய நேரத்தில் வீட்டில் இருந்ததை விட காட்டில் இருந்தது தான். ஆமாம், தலைவருக்கும் வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமாங்க, கோலியாத்தோட கூட இவனுக்கு யுத்தம் வந்தது. யுத்தம் வந்த போது இந்த சவுல் என்ன பண்ணினார் தெரியுமா, இவனை யுத்தம் பண்ணுறதுக்கே என்ன செய்யலை, விடலை. ஏன்னு தெரியுமா, உனக்கு யுத்தமே சொல்லுங்க, யுத்தமே சொல்லுங்க, யுத்தமே தெரியாதுன்னு. தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறத காதை திறந்து கேளுங்க. அவன் சவுல்கிட்ட ஒரு கதை சொல்கிறான் தெரியுமா. என்ன கதை தெரியுமா, ஒரு விசை சிங்கமும் கரடியும் வந்தது, நான் இதை கொன்னேன், அதனால் இதில் ஒருத்தனை மாதிரி யார் இருப்பா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, சிங்கத்தையும் கரடியும் கொன்னதை யார் பார்த்தா? கத்தர் பத்தியா, இந்த நல்லவங்க மாதிரி அட்டி ஒன்றுல சாத்தான சொல்றது, இல்லாட்டி கர்த்தரை சொல்றது. இதே சொல்லுங்க, சிங்கத்தையும் கரடியும் கொன்னதை யார் பார்த்தா? என்னங்க கதை கரெக்டாக உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாதா? அவர் சவுல்ட்ட என்ன சொல்றாரு, ஒரு விஷயம் சிங்கமும் கரடியும் வந்தது, அதனால அதே நான் அதனுடைய வாயை பீறி போட்டேன், அதுல ஒருத்தனை மாதிரி யார் இருப்பா, கோலியாத்து இருப்பானு. இதை யார் பார்த்தா? ஆடு பார்த்துச்சா? இது யாரா புது வெளிப்பாடு? சேச்சோ, ஆடு பார்த்துச்சான். இப்பந்தான் கோட்டுன்னு சொன்னேன். அவன் சிங்கத்தையும் கரடியும் கொன்னதை யாருமே பார்க்கல, ஆனா கோலியாத்த கொன்னதை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உள்ள பழகின பழக்கம், உனக்குள்ள இருக்கிற சிங்கத்தையும் கரடியையும் நீ என்றைக்கு கொல்லுவையோ அன்றுதான் வெளியரங்கமா இருக்கிற கோலியாத்தை உன்னால் கொல்ல முடியும். புரிகிறவனுக்கு புரியும், ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம், அதை மட்டும் தட்டி இன்னைக்கு எழுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பிரதர், எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு பிரதர். என்னது? வீட்டில் இருந்தா பேய் குணம், வெளியில வந்தா நாய் குணம். அப்ப நிறைய பேருக்கு பேய் குணமும் இருக்கு, நாய் குணமும் இருக்கு. ஆனா தேவ குணம் தான் யாருக்கும் இல்லை. இப்ப என்னாச்சு தெரியுமா, இவன் பழகுன பழக்கம்தான் கோலியாத்தை ஜெயிக்க வைத்தது. ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தேவ பிள்ளைகளே, உங்களை சர்ச்சில் யாராவது படிப்பிச்சாங்கன்னா அதை தயவு செஞ்சு காதை திறந்து கேட்டுருங்க. யாராவது உங்களுக்கு பழக்குவிச்சாங்கன்னா அந்த பழக்கத்தை நீங்க நல்லதா கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வனாந்தரத்தில் தேவன் உங்களுக்கு வழியை திறப்பது உண்மை. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மளை வனாந்தரத்தில் நடத்துவார்னா முதல்ல என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அடுத்து என்னது? பழக்குவிப்பார். ஆமீன். ரெண்டாவது யார் நம்மளை வனாந்தரத்தில் நடத்துவா? மார்க்கு 1:13 வாசிங்க சீக்கிரம், வாசிங்க. அந்த வனாந்தரத்திலே அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டு. ஆமா, ரெண்டாவது நம்மளை யாரு சோதிப்பா தெரியுமா? யாரு யாரு சொல்லுங்க? என்ன சொல்ற மாதிரி இருக்கு சொல்லுங்க? சாத்தானால நம்ம எங்க போவோம்? வனாந்தரத்துக்கு போவோம். தேவ பிள்ளைகளே, ஆழத்தை பேசுகிறேன், கவனிங்க. இப்ப சாத்தானால நிறைய பேர் வனாந்தரத்துக்கு போவாங்க. ஆண்டவர் யாரால போனாரா? இப்ப யாரால? சாத்தானால போகும்போது கவனிங்க, அழுத்தி சொல்றேன். ஆண்டவரை கொண்டு போய் பெரிய மலையில கொண்டு போய் விட்டானா. யார? ஆண்டவரை. என்ன சொன்னான் தெரியுமா? நீ என் காலில் விழு, தேசத்தின் ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் இருக்கு, நிறைய பேருக்கு வீடு இருக்கு, நிறைய பேருக்கு பங்களா இருக்குன்னா நீ கவலைப்படாத. அவன் யார் காலில் விழுந்து கிடக்கான்?
ஆமா, அவன் பாருங்க, அதை காட்டுறான், இதை காட்டுறான், அப்படி காட்டுறான், இப்படி காட்டுறான். இதையெல்லாம் காட்டிட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், நீ என் காலில் மட்டும் விழு, உனக்கு நான் தேசத்தின் ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன் சொல்லுங்கம்மா, தருவேன் அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, பிசாசு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவான் தெரியுமா, அதை காட்டுவான், இதை காட்டுவான், இதையெல்லாம் காட்டுவான். காட்டுனதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லுவான், நீ என் காலில் மட்டும் விழு, உனக்கு இதையெல்லாம் நான் என்ன செய்வேன் தருவேன்னு. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா, அவன் காலிலே நாம் விழ அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, சமாதானத்தின் தேவன் தாமே பிசாசை உங்கள் காலின் கீழே மிதிப்பார் என்று எழுதி இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொன்னாரு, அப்பால போ சாத்தானே என்று சொன்ன உடனே அவன் அவரை விட்டு விலகி போனான் என்று எழுதி இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பிசாசு நிறைய நேரத்தில் என்ன காட்டுவான் தெரியுமா, டெக்கால்ட்டி வாழையெல்லாம் நிறைய காட்டுவான். யாரு, சிம்சோனை பார்த்தீங்களா, அவன் பயங்கர பலசாலி தான். ஒரு பொண்ணு அவன் கையில் காட்டின உடனே தலைவர் என்ன செஞ்சிட்டாரு, மயங்கிட்டாரு. அந்த பிள்ளை கரெக்டாக சொல்லுது, என்ன பண்ணிட்டாரு, மயங்கிட்டாரு. எனக்கு எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரவின் ஐயா நாளைக்கு வாங்கி வச்சிருங்க, என்ன தெரியுமா, ஒரு பர்பி சாப்பிட்றது வழக்கம். என்னது சொல்லுங்க, பர்பி சாப்பிட்றது வழக்கம். ஒரு ஊருக்குள்ளே என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, தெரியாமல் கோட்டை சூட்டை போட்டுட்டு போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணின உடனே எனக்குள்ள பயங்கர ஒரு வெறி, என்ன தெரியுமா, பர்பி சாப்பிடணும். என்ன சாப்பிடணும் சொல்லுங்க, பர்பி சாப்பிடணும். நல்லவங்க மாதிரி பார்க்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும். பர்பி சாப்பிடணும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா பிரதர், கோட்டு சூட்டை போட்டுட்டு நடு ரோட்டில் வெயிலில் பாஸ்ட்டு ஐயா நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி போய் அந்த பர்பியை வாங்கி கட 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 கடான்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி. ஒரு பர்பியை வச்சு இவன் என்ன காலி பண்ண பார்த்தான். யாரு யாரு பிசாசு. அதுக்கப்புறம் இதே ஒரு நாள் எனக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசை, அடுத்த நாள் அது வந்துகிட்டே இருந்தனா அதுக்கு பேர் தான் இச்சை. அதை தான் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஜெயித்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் நல்லா கை தட்டுவீங்கன்னா இப்ப இல்லை, நான் ஒரு கதை சொல்றேன். எல்லாருக்கும் 50 ஓவர் மேட்சை விட 20 ஓவர் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? சும்மா உடனே ஏன்டா நல்லவங்க மாதிரி இருக்கக்கூடாது. நான் பார்க்க மாட்டேன், ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு தெரியுமா, உடனே சொல்கிறாங்க மிஞ்சின நீதிமான்களை கிரிக்கெட்டை பற்றி இவர் பேசுகிறாரு அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறத கேளுங்களேன். இந்த 50 ஓவர் மேட்சை விட 20 ஓவர் மேட்ச்சு ரொம்ப எல்லாருக்கும். 2013 அன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டி நடக்குது. 2 பாலில் 10 ரன் வேணும். எத்தனை பாலில் சொல்லுங்க? அப்போ இந்தியாக்காரன் பேட்டை நிற்கிறான், பாகிஸ்தான்காரன் பவுலிங் போடுறான். இப்போ பவுலிங் போடும்போது இந்தியாக்காரன் ஃபஸ்ட்டு பாலில் 6 அடிச்சிட்டான். என்ன அடிச்சிட்டான்? இப்போ ஒரு பாலில் எத்தனை ரன் வேணும் சொல்லுங்க? எத்தனைடா வேணும்? இப்போ தான் தூங்கியிருக்கவன்லாம் முழிக்கான். எத்தனை வேணும்? 4 ரன் வேணும். இப்போ பாகிஸ்தான்காரன் பவுலிங் போடும்போது பாகிஸ்தானுடைய கொடி அப்படியே இறங்குது. இந்தியாக்காரன் அப்படியே நிற்கிறான். என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பாகிஸ்தான்காரன் பவுலிங் போடும்போது இந்தியாக்காரன் அவுட் ஆகிட்டான். என்ன ஆகிட்டான்? அப்போனா என்ன தெரியுது, இந்தியாக்காரன் தோத்து போயிட்டான்னு. இவன் இப்படி அப்செட் ஆகி தோத்து போயிட்டான்னு ஸ்டேடியத்துக்கு நேராக போகும்போது அங்கே நிற்கிற நடுவர் சொன்னாராம், இது நோ பால்னு. என்னன்னு நோ பால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃப்ரீ கிட்டுன்னு அர்த்தம், இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு. திருப்பி வந்து இவன் வந்து நின்று அந்த பால் அடித்தான், அது 6 போயிருச்சா, இந்தியா ஜெயிச்சிருச்சான். தேவ பிள்ளைகளே, பிசாசு உங்களுக்கு போடுற அத்தனை பாலையும் ஆண்டவர் நோ பாலா மாத்திடுவார். இப்ப கைத்தட்ட சொன்னேன்ல, மறந்துட்டீங்க பாருங்க. அல்லேலூயா. பிசாசு நிறைய நேரத்தில் உன்னை அவுட் ஆக்க நிறைய பாலை போடுவான். நீ சொல்லு, அதெல்லாம் என்ன பாலு சொல்லுங்க? உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பில் தான் நீ கண்டிப்பா வனாந்தரத்தில் ஜெயிப்ப. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
நல்லா ஆமைன்னு சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு நான் பூஸ்ட் கொடுக்குறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆமைன்னு சொல்லுங்களேன். சில நேரத்தில் பிசாசு நீ அவுட் ஆகுன்னு சொல்லி போடுவான். வருகிறேன். யோபுவை பார்த்து, யோபுக்கு இருந்ததெல்லாம் போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. அவன் யாரையெல்லாம் அவுட் ஆக்குனான் தெரியுமா? தான் வேலைக்காரங்களை அவுட் ஆக்கிட்டான். அடுத்து யார? ஆடு மாடையெல்லாம் அவுட் ஆக்கிட்டான். ஆனா ஒருத்திய மட்டும் அவுட் ஆக்கவே முடியாது. யாரு? நீ என்னதான் பவுலிங் போடு, அவுட் ஆகவே மாட்டா. நீ யார்கரை போடு, இல்லாட்டி நீ என்ன பால வேணாலும் போடு, அவ அவுட் ஆகவே. ஏன்னா அது தேவன் கொடுத்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ வருகிற தேவ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட சொல்றேன், பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? ஆண்டவற்றை உத்தரவு கேட்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் இழந்து வனாந்தரத்தில் ஒண்ணு இல்லாத மாதிரி நிக்கிறான். யாரு? யாரு? யோபு. இங்க பாருங்க, நான் நிறைய நேரத்தில் பெண்களை மதிக்கிறவன். ஆனா அதிகமா ஏதேன் தோட்டத்தில் சோதிக்கப்பட்டது யாரு தான்? பெண்ணு தான். இங்க சோதிக்கப்பட்டது பெண்ணு தான். பாருங்க, பிசாசு பேசின வார்த்தையே அந்த பொம்பளை பேசுறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இவனை நீர் கை நீட்டி தொடுவீரானால் இவன் என்னை தூஷிப்பான்னு. மனைவி என்ன பண்றா தெரியுமா? இதே வார்த்தையை சொல்றா. பாருங்க, நீ தேவனை தூஷித்து. பிசாசு வாயில இருந்த வார்த்தை, அதே வார்த்தை மனைவியோடைய நாக்குல வந்துருச்சு. அவன் ஒன்னே ஒன்று சொன்னான், நல்ல மனுஷனா இருக்கனால. பைத்தியக்காரின்னு சொல்லல, பைத்தியக்காரி மாறி. ஆமா, இதுதான் குத்தாம குத்துறது. உத்தரவு வாங்கி கொண்டான் வனாந்தரத்தில், எல்லாம் இழந்தது. ஆனா யோபுக்கு இருந்த வெளிப்பாடு பயங்கரங்க. என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். எதுல? வனாந்தரத்துல. மனைவி பழித்த போதும், நண்பர்கள் பழித்த போதும், அவன் வாழ்க்கையில பிசாசு அவனை போட்டு ஃபுட்பால் மேட்ச் ஆடினாலும் கடைசி வரையிலையும் வனாந்தரத்துல அவன் நின்றதுனாலதான் அவனுடைய சோதனையை தேவன் சாதனையாக மாற பண்ணினான். இன்னைக்கு உனக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் வனாந்தரத்துல எதுக்கு தெரியுமா? உன்னை சாதனையாளனாக மாற்றுகிறதற்காகத்தான். ஐயோ, இந்த சோதனையை தாங்க முடியலையே, ஐயோ இந்த போராட்டத்தை தாங்க முடியலையே, இந்த இச்சையை என்னால விட முடியலையே. ஓ, இப்படி போட்டு பிசாசு வனாந்தரத்துல உங்களை உழுக்கு எடுக்கும் போது நீங்கள் சொல்லுங்க, அப்பால போ சாத்தானே என்று சொல்லும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. இப்ப வருகிறேன். பேதுருவுக்கு ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கினான. எதுக்கு? புடகினாலே. சொல்லுங்க, தெரியாத அந்த வசனம்? பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கிறான். என்ன தெரியுமா? பேதுருவை நான் சுலகுனால புடைக்கும்படி எனக்கு என்ன செய்யுங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தார்? உத்தரவு கொடுத்தார். கொடுத்த போது நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த சொலகு இருக்குல்ல, சொலகு அப்படித்தானே சொல்லுவீங்க. இங்க முறம். என்னது? முறம். இந்த முறத்தை வச்சு, இந்த சொலகை வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அழகாக அரிசி படைப்பாங்க. நான் ஒரு நாள் இப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அரிசியை படைத்தேன், மொத்தமும் கீழே போச்சு. அப்போ இதை படைக்கிறதெல்லாம் ஒரு கலை. இதை படைக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? படைக்கும் போது தூசி வெளியே வந்துடும், பதறு வெளியே வந்துடும், கல் வெளியே வந்துடும், சுத்த அரிசி மாத்திரம்தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் உன்னை வனாந்தரத்தில் போட்டு புடைக்கிறார்னா உன்னை சுத்த பொன்னாக மாற்றுகிறதற்காக தவிர உன்னை அழிக்கிறதற்காக இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நிறைய வேற பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? வனாந்தரத்தில் காட்டி. எனக்கெல்லாம் எவ்வளோ ஆஃபர் வந்துச்சு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி? ஆமாம், எவ்வளோ பொண்ணுங்க. நம்ம ஏதோ நம்ம பகலில் போனாலே தெரியாது. ஆனால் எனக்கு எவ்வளோ ஆஃபர் தெரியுமா?
அந்த ஆஃபர்ல என்னாச்சு தெரியுமா? பிசாசு போய் பயங்கரமா சிக்க வச்சான். ஆனா நான் ஒண்ணு சொல்ல வரேன், அந்த நேரத்திலையும் என் கூட ஆவியானவர் இருந்ததுனால எல்லாத்துலேயும் தப்பிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட கரைபடாத ஒரு ஊழியக்காரனாக தேவன் என்னை மாற பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிசாசு ஒன்றை சொலகுனால புடைக்கும்படி வனாந்தரத்துக்கு ஒன்றை கொண்டு போகலாம். உன் மனைவியை பயன்படுத்தலாம், உன் பிள்ளைகளை பயன்படுத்தலாம், உன் வேலையில் ஒருத்தனை உனக்குனே தந்து உன்னை ப்ளஷர் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? அந்த வனாந்தரத்தில் உனக்கு வருகிற சோதனை எல்லாவற்றையும் நீ சாதனையாக மாற பண்ணதான். ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களோ அந்த பிசாசுனால அழிகிறதுக்காக இல்லை, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த வனாந்தரத்தை அனுமதித்தார். ஆமென். என் வாழ்க்கையில எல்லாம் என் அனுபவத்திலிருந்து சொல்லுவேனானால், பல விதங்களில் சோதிக்கப்பட்டவன் நான், பல விதங்களில் சோதிக்கப்பட்டவன் நான். பணத்தை காட்டி பார்த்தான், நிறைய பெண்களை காட்டி பார்த்தான், நிறைய மற்ற உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் காண்பித்தான். நீ இந்த ஸ்தாபனத்தோட சேரு, வெளியிலிருந்து உனக்கு பணம் வரும், எவ்வளவோ சோதனைகள் எல்லாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்ல வருகிறேன், அந்த சோதனையில எல்லாம் நான் ஆண்டவருக்காக நின்னதுனால சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமக்காக வச்ச ஜீவ கிரீடத்தை எனக்காக அவர் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. வனாந்தரத்தில் பிசாசு உங்களை கொண்டு போலாம். ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன, ஆண்டவருக்கே சோதனை வந்துச்சுன்னா உங்களுக்கு சோதனை வராம இருக்காது. பைபிளில் எழுதியிருக்கு, இங்கே கவனிங்க. தன் ஆவியை அடக்காத மனுஷன், ஐயையோ, தன் ஆவியை அடக்காத மனுஷன், ஐய, தன் ஆவியை அடக்காத மனுஷன், யா நீங்க சொல்லாதீங்கயா, தன் ஆவியை அடக்காத மனுஷன். இங்க காப்பி அடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இப்போ ஆமா, தன்னுடைய ஆவியை அடக்கிறது கிடையாது. ஆமா, நான் வாலிப பசங்களுக்கெல்லாம் பேசும்போது அப்படிதான் சொல்லுவேன், செல்ஃப் கண்ட்ரோலோட கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் கண்டிப்பா உயர்த்திடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கண்ணுல நிறைய காட்டுவான், நல்லா காட்டுவான். அங்க பாருங்க, அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். பச்சை பசேன்னு இருக்கும், அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த கனியை பறிச்சு கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இது எல்லாம் பிசாசு வச்ச வேட்டுன்னு நீ தெரிஞ்சிட்டனா கண்டிப்பா உன் சோதனையிலிருந்து கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஆமேன். சரி, கடைசியா டைம் ஆயிடுச்சு. 3வது வாசிங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்துக்கு சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. போதும். அங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன இல்லை சொல்லுங்கம்மா? குழந்தை இல்லை. நான் ஒரு காலத்தை பேசுறேன், நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆகாரை எடுக்கும் போதாவது இவளுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ஆகார் வனாந்தரத்துக்கு போனதுக்கு காரணம் சாராள் இல்லை. என்ன, சாராள்னாலையா இவ வனாந்தரத்துக்கு போனா? சாராள்னால போகல வனாந்தரத்துக்கு. நல்லா பைபிளை படிச்சு பாருங்க. இவ கன்சீவ் ஆன உடனே அவ கன்சீவ் ஆகாதவளை பார்த்து அற்பமா எண்ணினாளா? என்ன பண்ணினாளா?
அற்பமா எண்ணினதுனால, இவ கடினமா நடத்தினதுனால எங்க போயிட்டா? இவ ஒழுங்கா இருந்திருந்தானா இவ அந்த வீட்டுக்குள்ளேயே. சில நேரங்களில நாம் செய்கிற தவறு நிமித்தம் தான் நம்ம எங்க போவோம்? எங்க போவோம்? நாம் செய்கிற தப்புனால தான் நம்ம எங்க போவோம்? நிறைய நேரத்தில் வனாந்தரத்துக்கு போவோம். நம்ம சொல்லுவோம்ல, தெரியாம போய் இவனை என்ன பண்ணிட்டேன். சொல்லுங்க, எது நல்லவங்க மாதிரியே பேசுறீங்க பாருங்க. அம்மா சொல்றாங்க பாருங்க, கல்யாணம், ஆமா கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைங்களை பெற்றதுக்கு அப்புறமும் சொல்றாங்க என்னன்னு, இவனை போய் எனக்கு எத்தனை பேர் கியூல நின்னாங்கன்னு. அப்படிதான் என்கிட்ட ஒரு பிள்ளை சொல்லிச்சு, அவன் நல்ல பையன், இவ டார்ச்சர் தாங்கல, எனக்கு எத்தனை பேர் நான் கியூல நின்னாங்கன்னு. நான் கேட்டேன், நீ ரேஷன் கடையில் வேலை செஞ்சியான்னு. ஆமா, பயங்கரமா. அங்க பாருங்க, அந்த ஆபிரகாம் பயங்கரமான ஆளு. கொஞ்சம் துருத்தியும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து இவரை என்ன பண்ணிட்டாங்க, இவளை நீ போயிருமா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. இவ வனாந்தரத்துக்கு போறா. சில நேரங்களில நம்ம செய்கிற தவறு நிமித்தம் தான் நாம் இவ்வளத்துக்கு கஷ்டப்படுறோம். நிறைய நேரத்தில் நான் சிந்தித்து பார்த்தது உண்டு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். யோனாவுக்கு கப்பலில் கொந்தளிப்பு வந்துச்சுல, கொந்தளிப்பு வந்தபோது அவன் தெய்வத்தை பார்த்து கூப்பிட்றான். தலைவர் மட்டும் கப்பலின் அடித்தட்டில் போய், நான் உங்ககிட்ட கேட்குறேன் தேவ பிள்ளைகளே, கப்பல் உடைய காரணம் யாரு? கப்பலில் கொந்தளிக்க போகிற காரணம் யாரு? கப்பலில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆபத்து வர்றதுக்கு காரணம் யாரு? எல்லாம் இவன் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாதவனை மாதிரி அப்படி கொளுத்தி போட்டுட்டு அமைதி ஆயிருது. இவன் செய்த தவறு நிமித்தமாய்தான் அங்கே அவனுக்கும் பிரச்சனை, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஆகார் என்பவள் நல்ல, அவளை குறித்து வேதம் சொல்லும் போதே அடிமை பெண் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவைக்காக மற்றவங்களை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதை மாதிரி ஒரு சுயநலம் உலகத்திலேயே இல்லை. பாரு, ஆகாருடைய அன்னாளுடைய சாராளுடைய தேவைக்காக ஆகாரை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிற ஒரு வாழ்க்கை. இவ தவறு பண்ணிட்டு, ஐயோ அவ சொன்ன உடனே நான் சம்மதிச்சிருக்க கூடாதே. இன்னைக்கு யோசிக்கிற வாழ்க்கை நடுத்தருவில் வந்து நின்னதுக்கு பிறகு, இல்லாட்டி வாழ்க்கை டெய்லி கொந்தளிப்பா இருக்கும்போது யோசிக்கிற, அன்னைக்கு செஞ்ச தப்பு இன்னைக்கு வரையும் என்ன வனாந்தரத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி என்ன ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்படுத்துது, என்ன ஒவ்வொரு நாளும் பாடாப்படுத்துது. என்னால நிம்மதியா தூங்க முடியல, என்னால நிம்மதியா சாப்பிட முடியல, என்னால நிம்மதியா சிரிக்கவே முடியல. அன்னைக்கு அப்பா சொல்லி பார்த்தாங்க, அன்னைக்கு அம்மா சொல்லி பார்த்தாங்க, அன்னைக்கு சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. யார் சொல்லிட்டு நீ கேட்கல? இன்னைக்கு வனாந்தரத்தில் இருந்துட்டு ஆகார மாதிரி எங்க இருந்து வர்ற ஆகாரன்னு கேட்டார், பதில் தெரிஞ்சது. அடுத்து எங்க போறன்னு கேட்டதுக்கு பதிலே தெரியல அவளுக்கு. பதில் தெரியாமல் நின்றாள். ஆனால் அந்த வனாந்தரம் அவளுக்கு 3 காரியத்தை சொல்லி கொடுத்துச்சு. எத்தனை காரியம்? ஆமா, கரெக்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க சரியா. 1, அவளுக்கு தேவன் யார் என்பதை அந்த வனாந்தரம் காட்டினது. வனாந்தரத்துல தான் தேவன் யாருன்னு நம்மளால என்ன செய்ய முடியும். 2வது சொல்லப்பட்டிருக்கு, மற்றவர்கள் யார் என்பதை அந்த வனாந்தரம் அவளுக்கு, என் புருஷன் யாரு, என் நாச்சியார் யார் என்பதை அதை காட்டுச்சு. 3வது சொல்றேன், தான் யார் என்பதை காண்பித்த இடம் எது தெரியுமா? வனாந்தரம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வனாந்தரத்தில் நடத்துறாருன்னா, நீ யாருன்னு உனக்கு முதல்ல தெரிய வைக்கிறதற்காகத்தான் தேவன் வனாந்தரத்தில் நடத்துறார். நீ யாரு? ஒரு காலத்துல கணவர் இருந்தது உண்மை, ஒரு நல்ல வீடு இருந்தது உண்மை. இன்னைக்கு உனக்கு இந்த வனாந்தரத்தில் உதவி செய்ய யாருமே இல்லாத போது, அந்த சூருக்கு போகிற நீரூற்றண்டையில உனக்காக ஒருவர் இறங்கினார் பாரு. இந்த தேவனுக்கு தான் அவள் என்னை காண்கிறவரே என்று பெயரிட்டார். வனாந்தரத்தில் நடக்கும்போது தாங்க தேவன் யாருன்னு தெரியும்.
உண்மையிலே சொல்றேன், நீ பஞ்சு மத்தியிலையோ ஏசி காத்துலையோ படுக்கும்போது தேவன் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. வனாந்தரத்தில் நடக்கும்போது தான் தேவன் யாருன்னு தெரியும். உங்களுக்கு சொல்றேன், என் ஆரம்ப நாளில் ஊழியத்தில் சோதனையை பாருங்க. என் கையில் சுத்தமாக காசு இல்லை. அப்போ எனக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு போனால் எனக்கு 2000 ரூபா தருவாங்கன்னு. எத்தனை ரூபா? ஆமாம், நான் கேட்க மாட்டேன். அங்கே போய் ஜோம் பண்ணாலே எவ்வளோ கிடைக்கும்? பிசாசு சொல்கிறா, நீ அந்த வீட்டுக்கு போ, உன் கையில் 1 ரூபா கூட இல்லையே அப்படின்னு. அந்த காலத்திலேயே பாருங்க, எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது சோதனைன்னு. எனக்கு உள்ளம் சொல்லுது அந்த வீட்டுக்கு போ போ போன்னு. நம்ம வேற பதில சொல்லிடுவோம். ஒரு டைலாக் என்ன தெரியுமா? எலியாவை அனுப்புனாரு, எலிசாவை அனுப்புனாருன்னு. எனக்கு பயங்கர சோதனை. நான் பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? ஐயையோ, நான் பணத்துக்காக போக மாட்டேனேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? பசி எடுக்கும்போது அந்த 2000 ரூபா. நான் உண்மையே சொல்றேங்க, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் என்னாச்சு தெரியுமா? வீட்டில் போய் மூஞ்ச கழுவிட்டு அப்படியே உக்காந்து இருக்கிறேன். கூகுள் பேயில் எந்த புண்ணியவான்னு தெரியாது 2000 ரூபா அனுப்பியிருக்கான். நான் அந்த சோதனையை ஜெயித்த போது எனக்காக வேற ஒரு ஆசீர்வாதம் ரெடியா இருந்ததுங்க. நான் 1 ரூபா கூட இல்லாமல் கூட என் தேவன் என்னை நடத்துவாரான்னு தெரிந்த இடம் எது தெரியுமா? வனாந்தரம். உனக்கு கிருபை இருக்குன்னு எப்ப தெரியும் தெரியுமா? எப்ப தெரியும் தெரியுமா? வனாந்தரத்தில் நிற்கும் போது தெரியும். ஆபிரகாமை பார்த்து அப்பாவை விட்டுட்டு வா, அம்மாவை விட்டுட்டு வா, சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே போகும் இடம் இன்னதென்று தெரிஞ்சாலே அட்ரஸை தப்பா போவோம் நம்ம. ஆனா போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்பி போனதுனால அவன் கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு சொந்தமாக கொடுத்தா. பிளைண்டடா கடல்ல நடக்க சொன்னா கூட நடந்துரு. யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னா நடந்துரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கிருபை இருக்கு, வரம் இருக்கு, எல்லாம் வேலை செய்யுதுன்னு. இதெல்லாம் எப்ப வேலை செஞ்சிச்சு தெரியுமா? பாம்பு கடிக்க வந்த போதும், பணம் இல்லாம இருந்த போதும், பட்டினியில கடந்த போதும், ஆண்டவர் என்னை நடத்தின விதங்களை நினைத்த போது உண்மையிலேயே சொல்ல வருகிறேன், பிசாசு என்னை விட்டு ஓட ஆரம்பித்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பணம் வரலனாலே என்ன ஆகும் தெரியுமா? ஒரே புலம்பல். என்னது? செழிப்பை தருகிறது உண்மையிலே ஆண்டவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா செழிப்பையும் தருகிறது ஆண்டவர் அல்ல. யாரு? நீ என் காலில் விழு, தேசத்தின் ராஜ்யங்களை எல்லாம் இன்னைக்கு வனாந்தர பாதையில தான் ஆகார் தேவனை, என்னை காண்பவரை நான் எங்க கண்டேன்? எங்க கண்டேன்? வனாந்தரத்தில் கண்டேன். என்ன என் கணவன் பார்க்கல, என் நாச்சியார் பார்க்கல. என்ன பார்த்தது யார் தெரியுமா? யாருமே இல்லாத இடத்துல அவர் என்னை கண்டதினாலே அவர் என்னை காண்கிறவர் என்று பெயரிட்டார். இன்னைக்கு உன் தவறா இருக்கலாம் நீ வனாந்தரத்துக்கு வந்தது. ஆனா அந்த தவறுல இருந்து நீ மீண்டு வர தேவன் உதவி செய்வார். ஆமென். 2வது சொல்லப்பட்டிருக்குது என்ன தெரியுமா? மற்றவர்கள் யார் என்பதை எது காட்டும் தெரியுமா? எது காட்டும்? வனாந்தரம். நீ ஒரு கஷ்டப்படும் போது நீ போயேன், ஒரு 500 ரூபா கேட்டு போயேன், அவட்ட இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவா? அவ கையில் இருந்தாலும். ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. எவனாவது ஏதாவது கேட்டுட்டானோ, எனக்கு சாப்பாடு இறங்காது. ஐயோ நீ இருந்துட்டு இல்லைன்னு சொன்னியே, இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி குற்றம் மனசாட்சி போட்டு என்ன சாவடிச்சிரும். யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நம்புறேன். அப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா, என்னாச்சுன்னு சொன்னா அப்படி போட்டு மற்றவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரியுமா? நிறைய ஊழியக்காரங்களுடைய குணம் எனக்கு தெரிஞ்சது. நிறைய பிலிவருடைய குணம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சது. இது எல்லாம் தெரிஞ்சது எங்க தெரியுமா? வனாந்தரத்தில். நான் ஒரு நாள் இங்க நின்று சத்தியத்தை பேசினா அடுத்த நாள் தசம பாகம் 2000 ரூபானா 1000 ரூபாய் கம்மியாயிரும். இந்த விசுவாசிகளையும் பார்த்துருக்கிறேன். கூழு விற்கிற அம்மா கொண்டு 10,000 ரூபாய் எனக்கு காணிக்கை தந்ததையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். மற்றவர்கள் யார் என்பதை காட்டுகிற இடம் தான் எது?
மூணாவது, தான் யார் என்பதை காட்டும். நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தான் யாருன்னு காட்டுகிற இடம் எது தெரியுமா? கண்ணாடி கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க தான் யாருன்னு காட்டுறது எதுதான். நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீ யாருன்னு காட்டுற இடம் எது தெரியுமாங்க? வனாந்தரம். என்னது என்னது? வனாந்தரம். இந்த வனாந்தரத்துல தான் ஆண்டவர் நீர் யார் என்பதை காட்டுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படியோ ஒன்று, நீ தேவனோடு நிற்கும் போது வனாந்தரத்தில் அவர் உனக்காக வழியை திறப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஷபரபாலாபா. எல்லாரும் கண்ணை மூடுங்க. கர்த்தர் நல்லவர். ரீகா சந்தாராபாலாபா ஷபரபாலாபா ரீகா சந்தாராமாலாபா. ஒருவேளை ஆண்டவரால் நீ வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படலாம் மகளே, மகனே. ஒருவேளை பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு நீ வனாந்தரத்துக்கு கொண்டு போகலாம். மூன்றாவது, தான் செய்த தவறு நிமித்தம் நீ வனாந்தரத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யார் நிமித்தம் நீ போனாலும் உனக்கு அந்த வனாந்தரத்தில் நான் வழியே தான் திறப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு 2 நிமிடம் ஷபரபாலா ரீகா சந்தாராபாலா. சிலரை ஆவியில பார்க்கிறேன், இந்த வனாந்தரத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல ஆண்டவரே, இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல ஆண்டவரே, இந்த கட்டுகளிலிருந்து என்னால் வெளியே வர முடியலையேன்னு நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஓ, எங்கே போய் நின்றால் அந்த வனாந்தரத்திலேயே நான் நிற்கிறேனேன்னு நீ அழுது கொண்டு இங்கே நிற்கலாம். ஆவியானவர் இன்னைக்கு இந்த இடத்துல பிரசன்னமாய் இறங்கி இருக்கிறார். உன்னை தேவனே சோதித்திருந்தாலும், உன்னை பிசாசே சோதித்திருந்தாலும், நீயே சில காரியங்களில் சோதிக்கப்பட்டு சிக்குண்டிருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வரக்கூடிய வழியை கர்த்தர் காட்ட போகிறார். நான் ஆவியிலே பார்க்கிறேன், வனாந்தரத்துல வழியை கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். ஷபரபாலாபா. பிசாசு உன்னை எங்கெல்லாம் கட்டி வச்சிருந்தானோ அங்க இருந்து அவன் ஓடி போக போகிறான். இயேசுவின் நாமத்தினால உன் மூளையை கட்டி வைத்திருக்கலாம், உன் வயிற்றை கட்டி வைத்திருக்கலாம், உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கலாம். ஷபரபாலாபா. இந்த கூட்டத்தில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, வனாந்தரத்திலிருந்து உனக்கு வழி பிறக்க போகிறது. வனாந்தரத்தில் வழி பிறக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. தேவ பிரசன்னம் இங்கே அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. வனாந்தரத்தில் நீரூற்றை திறந்தவரே, ரீகா சபரபாலாபா. ஆவியில நிரம்பி பிசாசை ஜெயிக்கவும், சோதனைகளை ஜெயிக்கவும், ஆண்டவரே இந்த வனாந்தரத்தை ஜெயிக்கவும் எனக்கு உதவி செய்யும். ஷபரபாலாபா. ரீகா சபா ரீகா சந்தாரபாலாபா ஷபரபாலாபா ஹந்தாரபாலாபா. ஆவியானவரே உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்துங்களை, உங்களை பார்த்து ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி நிற்கிறதை பார்க்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற மகளே, மகனே, உன் வாழ்க்கையிலே நீ வனாந்தரத்தில் இருந்து கொண்டு, ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வாரும், ஆண்டவரே இந்த பிசாசினுடைய சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வாரும், ஆண்டவரே என்னுடைய தவறிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் என்று நீ கதறி கொண்டிருந்தால், இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், நான் வனாந்தரத்தில் வழியை காண்பிக்கிறவர், வனாந்தரத்தில் வழியை காண்பிக்கிறவர் நான். ஹல்லேலூயா. ஷபரபாலாபா. வனாந்தரத்தில் வழியை காண்பிக்கிறவன் நான், வனாந்தரத்தில் வழியை காண்பிக்கிறவன் நான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் கண்மலைகளை பிளக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணினது.
இன்னைக்கு அந்த வனாந்தரத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, உனக்கு வனாந்தரத்தில் கேட்கிறது. தனிமையில நின்று கொண்டிருக்கிறையா? தனித்தே போராடி கொண்டிருக்கிறையா? வாழ்க்கையில முன்னேற முடியலையா? தேவன் உன்னை விடுதலையாக்குவாராக. எஸ், கர்த்தருடைய விடுதலை. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிற நேரம் இது. உன் வனாந்தரத்திலிருந்து, உன் சோதனையிலிருந்து, உன் கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவாராக. விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை அப்படி இருட்டா இருக்கு பிரதர், ஒரு வெளிச்சமே தெரியல பிரதர். பாதை தெரியாத ஒரு குருடனை போல, குருடியை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? இந்த ஜெபத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வனாந்தரத்துல வழியை திறக்க போகிறேன். ஜீசஸ், ஜீசஸ், நீ கண்ணீரோடு அழுகிறதை ஆவியில பார்க்கிறேன். ஓ, சுக்கு நூறாய் உடைந்து அழுகிறதை ஆவியில பார்க்கிறேன். எனக்கு எந்த வழியுமே திறக்கலையேன்னு அழுது கொண்டிருக்கலாம். தெரியாம தவறு பண்ணிட்டே ஏசப்பா, இதுல இருந்து உங்க சித்தம் தெரியாம நடந்துட்டே ஆண்டவரே. என்னால வெளியே வரணும்னு நினைச்சா கூட வெளியே வர முடியலையேன்னு அழுகிறையே. இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஆண்டவர் உன்னை தொட்டிருப்பார் மகளே, ஆண்டவர் உன்னை தொட்டிருப்பார் மகனே. ஜீசஸ், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். ஓ ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை எல்லா வெறுமைகளையும் நிரப்பும் ஆண்டவரே, எல்லா வெறுமைகளையும் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. காலி இடங்கள், வனாந்தரத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்து போவதாக. சூனியத்தின் ஆவிகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கின சூனியத்தின் ஆவிகள் எரிவதாக. ஷாஹா ரபாலாபா. கர்த்தாவே, தடைகளை எல்லாம் மாற்றும். நீர் எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காய் நன்றி. இது எங்கள் இருதயத்திலே ஊடுருவி பாயட்டும். நாளைக்கு கூட்டத்திற்கு அநேக ஜனங்களை தடையில்லாமல் கொண்டு வாரும். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.